இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தி வந்து உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கும், நம்ம குருவுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர அரெஸ்ட் பண்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து குரு வந்து அந்த பண்ணை வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவர் வண்டியில வந்து யோசிச்சுக்கிட்டே போய்க்கிட்டு இருக்காரு. ஏதோ வந்து தப்பா இருக்கே! அவங்க நடவடிக்கையே சரியில்ல. அது மட்டும் இல்லாம இட்லி சாப்பிட்டது வந்து புவனேஸ்வரி. ஆனா விக்கல் எடுக்கிறது வந்து அவங்க அண்ணனுக்கு எடுக்குது. அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்து இடிக்குது. எனக்கு என்னமோ வந்து கார்த்தி வந்து இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாவே இருக்கு. ஏன்னா, அங்க பார்த்துக்கிட்டோம்னா, அவனோட பாடிய வந்து எதுவுமே செய்யாம டக்கு டக்குன்னு வேகமா வாங்கி எரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து புவனேஸ்வரி வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து யோசிச்சுக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில வந்து சரி இந்த விஷயத்த வந்து மாயா கிட்ட சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மாயா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ தான் போய் புவனேஸ்வரி அவங்க வீட்டில் போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவங்க பார்த்துக்கிட்டோம்னா பாடியை வந்து சீக்கிரமாகவே வாங்கி கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண விடலை. அதான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன் எரிச்சிங்க எதுக்கு எரிச்சிங்க கேட்டதுக்கு பாடி வந்து அழுகிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதை சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு புவனேஸ்வரி பண்ணை வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பயே வந்து நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்துடுது. "என்ன சார் சொல்கிறீங்க? இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இல்லையே, அவங்களுக்கு வந்து வெளியில வாங்கி சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அதுக்காக தான் வீட்ல வந்து சமையல் பண்ணுறதுக்கு கூட ஆள் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளியில வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடணும்? அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட் வருது சார். அப்படி வெளியில வாங்கி சாப்பிட்டாலும் அவங்க எதுக்கு அத கொண்டு போய் பண்ணை வீட்ல கொண்டு போய் வச்சு சாப்பிடணும்? ஏன் இங்கேயே ஊருக்குள்ளேயே அவங்க வீடு இருக்கு. அங்கேயே வச்சு சாப்பிட்டுருக்கலாமே! சாப்பாடு எதுக்கு தனியா அங்க கொண்டு போணும்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. ஆமாம்மாய்யா, எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. என்னன்னு தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டே வரேன். அது மட்டும் இல்லாம, இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அவங்க தான். ஆனா வந்து விக்கல் எடுக்கிறது வந்து அவங்க அண்ணனுக்கு விக்கல் எடுக்குது. எனக்கு எங்கோ இடிக்கிற மாரியே இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார், எனக்கும் இடிக்கிற மாரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ வந்து இந்த கார்த்தியோட இறப்புல வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. புவனேஸ்வரி வந்து மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திய. அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா சார், அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க வந்து சீக்கிரமா கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரவிடாம கொண்டு போய் அவங்க எரிக்கணும். அப்படி கார்த்தியா இருந்திருந்தா கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அவங்க குடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆமாம்மாய்யா, எனக்கும் அதான் டவுட்டா இருந்துச்சு. அத விசாரிக்க போனப்ப தான் அவங்க வந்து ஏதோ பொய் கட்டு கட்டி என்னைய அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஜானகி கிட்ட வந்து வக்கீல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தயவுசெய்து வந்து நீங்க கோர்ட்ல வந்து நான் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னா தான் உண்மையான குற்றவாளிய வந்து நிரூபிக்க முடியும். நீங்க வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய ஒத்துக்கிட்டீங்கன்னா, பிறகு நீங்க தாம்மா ஜெயிலுக்கு போணும். கேஸ முடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், உண்மையாவே நான் தான் அந்த கார்த்திய வந்து அடிச்சு கொன்னேன். நான் வந்து உண்மைய ஒத்துக்கத்தான் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் பண்ண தப்புக்காக வேற யாரும் வந்து தண்டனை ஏத்துக்கக்கூடாது. நான் வந்து உண்மைய சொல்லத்தான் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டவுடனே வக்கீலுக்கு வந்து ஷாக் ஆயிருது. என்னடா நம்ம இவங்கள வந்து பெயில் எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இவங்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு டைரக்ட்டா வந்து மாயாவுக்கு வந்து கால் பண்றாங்க. மாயா கால் பண்ணி, "என்ன மேடம், இங்க பார்த்துக்கிட்டா மேடம் வந்து நான் தான் கொலை பண்ணேன். நான் போய் வந்து உண்மைய வந்து கோர்ட்ல சொல்லப் போறேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இப்படிலாம் சொன்னாங்கன்னா கேஸ வந்து சீக்கிரமாவே முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு தண்டனையும் குடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், சரி சார் நான் போய் பேசிக்கிறேன். நான் போய் பெரியம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து டக்குன்னு வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, "என்ன பெரியம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்குள்ள வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு போய் கோர்ட்டில சொல்லப் போறேன்னு சொன்னீங்களாம்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமாம்யா, அதான உண்மை. எனக்கு என்னமோ வந்து எனக்காக வேற யாரும் வந்து தண்டனை ஏத்துக்கக்கூடாது அப்படின்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்க பெரியம்மா, உங்களுக்காக யாருமே தண்டனை ஏத்துக்கிற போறதில்ல. இங்கே வந்து கார்த்தி இறப்புல வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கு. எனக்கு என்னமோ வந்து கார்த்தி வந்து செத்துருக்க மாட்டான்னு தோணுது. சாரும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னம்மாய்யா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா பெரியம்மா, உண்மைய கண்டுபிடிக்கிற வரைக்கும் தயவுசெய்து நீங்க வந்து ஒத்துக்கிறாதீங்க. கோர்ட்ல உங்கள வந்து எதுக்கும்மா நீங்க வந்து ஒத்துக்கிட்டு வந்து நீங்க வந்து சரணடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லுங்க, கதிருக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணேன். என் மருமகனுக்காக தான் பண்ணேன்னு சொல்லுங்க."
தயவுசெய்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மட்டும் அங்கே சொல்லாதீங்க பெரியம்மா. அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போகும். வேறு கேஸையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாயா சொல்கிற? சொல்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கே. அது எப்படி செத்துப்போன கார்த்தி உயிரோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது பெரியம்மா. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து கார்த்தியோட இறப்பில் வந்து மர்மம் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. அதனால் நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டா பிறகு உங்களுக்கு தேவையில்லாமல் தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் தயவுசெய்து அமைதியாக இருங்க. உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் சார் வந்து கண்டுபிடிச்சிருவார் பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா ஐயா, நீ சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒத்துக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மாயா வந்து டைரெக்டாக போய் குருக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த கார்த்தியை வந்து உயிரோடு இருந்தால் அவன் வந்து அந்த பண்ணை வீட்டிலாம் இருக்கணும். நம்ம போய் அந்த பண்ணை வீட்டை போய் பார்த்தோம்னா அவன் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மாயா, நம்ம போய் பார்த்தா கண்டிப்பாக சிக்குவான். ஆனால் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிற மாதிரி நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. நம்ம போய் அவங்க பார்க்குறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கார்த்தியை வந்து இடத்த மாற்றினாலும் இடத்த மாற்றி வச்சுருப்பாங்க. நம்ம சடனாக போய் பார்த்தா தான் அந்த வீட்டில் செக் பண்ணால் தான் அவன் இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சார், அப்போனா உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருங்க மாயா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் அந்த பண்ணை வீட்டில் போய் செக் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்கே கார்த்தி வந்து வசமாக மாட்டிக்கிறாரு. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு அதுக்கடுத்து ரகுவரன் வந்து உண்மையான குற்றவாளி யார் என்ன விசாரிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.